ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு HandiMagic. எல்லாருக்கும் பிரியமான ப்ளம் கேக். வார கணக்கில் பழங்கள் ஊற வச்சு வெயிட் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. ஓகே, இப்போ நமக்கு ப்ளம் கேக் செய்கிறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ், என்கிட்ட இருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட முதல்ல கொஞ்சம் ஆப்ரிகாட், அப்புறம் கிளேஸ்ட் செரிஸ், அப்புறம் கொஞ்சம் கிரான்பெரிஸ், அப்புறம் கொஞ்சம் உலர் திராட்சை, கோல்டன் ரைசின்ஸ், கொஞ்சம் பேரிச்சம்பழம், கொஞ்சம் ப்ரூன்ஸ், கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் கருப்பு உலர் திராட்சை, கொஞ்சம் கேண்டி பீல். ஸோ இது இவ்வளவும் இருந்தது. நான் எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இவ்வளவும் நீங்கள் போடணுங்கிறது கட்டாயம் இல்லை. உங்ககிட்ட ஒரு 2 ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் தாராளமாக போதும். அதே மாதிரி இதே அளவு தான் போடணும் அப்படிங்கிறதும் கட்டாயம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், வேணாங்கிறத நீங்கள் கொஞ்சம் குறைச்சும் போட்டுக்கலாம். நமக்கு மொத்தமாக ஒரு 150 கிராம் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக போதும். இப்போ டேட்ஸும் செரிஸும் ப்ரூன்ஸும் இதே மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லா பழங்களும் நல்லா கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை அந்த குட்டி குட்டி காம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. சம்டைம்ஸ் மண்ணு தூசியோட கூட வரும். நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அது கூட 1 கப் அளவுக்கு நான் இங்கே ஆரஞ்ச் ஜூஸ் சேர்க்குறேன். பாருங்கள், பாட்டில் ஜூஸ் சேர்க்குறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும் இல்லையா? ஊறுற நேரத்தில் நம்ம பழங்கள் புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அது உதவும். அதனால் கண்டிப்பாக ஃப்ரெஷ் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. ஆரஞ்ச் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் கிரேப் ஜூஸ் சேர்க்கலாம், பைனாப்பிள் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஊற வைக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா மினிமம் 8 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இல்லை அப்படின்னா 1 மணி நேரம் ஊற வச்சா தாராளமாக போதும். அதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த பழக்கலவையை அப்படியே சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா இந்த ஜூஸ் கொஞ்சம் வற்றி வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு கலவையில் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக இந்த கலவையில் சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் ஜிஞ்சர் ப்ரிசர்வ். சர்க்கரை போட்டு பதப்படுத்தப்பட்ட இஞ்சி சின்ன துண்டுகள் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி மரபாக இருந்தாலும் நீங்கள் சின்ன துண்டுகள் போட்டு சேர்த்துக்கலாம். கேண்டிட் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஜூஸுக்கு பதிலாக ஆல்கஹால் சேர்க்குறீங்க, சப்போஸ் பிராண்டி அல்லது ரம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான அளவும் 1 கப் தான். இப்போ ஆல்கஹால் சேர்த்த பிறகு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. 2 வாரமாவது ஃபெர்மெண்டேஷன் டைம் கொடுத்து நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கேக்கில் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கலவையை ஒரு கிளிங் ஃபில்ம் போட்டு நான் ரேப் பண்ண போகிறேன். நல்லா மூடி வச்சிடலாம். இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். இப்போ ராத்திரி எனக்கு 10:30 மணி ஆகுது. நான் ஓவர் நைட் இதை ஊறுறதுக்கு வைக்க போகிறேன். காலையில் பார்க்கலாம். காலை வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ், முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும். அதில் ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்குவோம். நம்ம ஒரு டார்க் கேரமல் சிரப் செய்ய போகிறோம். ஓகே, இதை கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம். இப்படி இப்போதைக்கு ஸ்பூன் போட வேண்டாம். ஓகே, நம்ம சேனலில் ஏற்கனவே க்ரீம் சீஸ் கேரமல் கஸ்டர்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ஒரு கேரமல் சிரப் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் ஐ பட்டனில் மேலே வரும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கு. அதே ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஆனால் அந்த கலர்லேருந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலராக எடுக்க போகிறோம். இதுக்கு பேர் பிளாக் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கசந்துடக்கூடாது, ஆனால் கலர் கொஞ்சம் அதிகமாக வேணும். அதுதான் நம்ம ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதே மாதிரி இது நிறைய நேரம் ஆறணும். அதனால தான் நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இதை செஞ்சுக்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரியாக்கல் சிரப் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது மொலாசஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். பட் அது பரவலாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ முதல்ல ஓரங்கள்லாம் நல்லா மெல்ட் பண்ணி வரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் போட்டு கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் கொஞ்சம் உருக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மெதுவாக இப்படி ஷேக் பண்ணி விடலாம். முதல்ல பாருங்கள், கொஞ்சம் அப்படியே கோல்டன் கலருக்கு இப்படி வரும். அதுக்கப்புறமா மெதுவாக டார்க்கர் கலருக்கு மாறும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்கராக வந்திருக்கு. மெதுவாக நம்ம இப்படி எல்லா சர்க்கரைக்கும் அதே கலர் வரணும் இல்லையா? கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பக்கத்து அடுப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சூடாகிறதுக்கு வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படும். நான் கெட்டிலில் போட்டிருக்கேன். இப்போ மெதுவாக கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, நல்ல கலர் சேஞ்ச் வந்துருச்சு. இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க. நமக்கு இப்போ ஒரு கொஞ்சம் டார்க்கர் கலர் வரணும். பாருங்கள், நல்ல ஒரு கேரமல் கலர் வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒரு நல்ல ஆம்பர் கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட டார்க் ஆகணும் நமக்கு.
பாருங்கள், இந்த கலர் நமக்கு வரணும். ஓகே, இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்ற போகிறோம். பாருங்கள், ஆவி பறக்குது. இந்த தண்ணி ஊற்ற போகிறோம். கவனமாக ஊற்றணும், முகத்தில் அடிச்சிரும். ஓகே, இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக, முதல்ல ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் ஊற்றுங்க, அதுக்கப்புறமா எல்லா தண்ணியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை மிதமான தீக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, இது அரை கப் அளவுக்கு வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா 1 கப் ஊற்றிருந்தோம் இல்லையா தண்ணி, அரை கப்புக்கு வற்றி வந்துருச்சு. இப்போ நம்ம சிரப் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். ஓகே, நம்மளுடைய சிரப்பை இப்போ ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றும் போது இது தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது தேன் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஏன்னா நல்லா ஆறணும். சுட சுட நம்ம கேக் பேட்டர்லேயும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமா? ஓகே, இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நம்மளுடைய கேக் டின். நான் இங்கே வந்து ஒரு 8 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதை நல்லா பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே மைதா போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நான் ஒரு பட்டர் பேப்பரும் போடுறேன். ஏன்னா நம்ம கேக் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது வேகும். நிறைய நேரம் வேகிறதுனால கீழே அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ அந்த பேப்பர் மேலேயும் பட்டரோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஆர்டர்லெஸ், அதாவது வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நம்மளுடைய கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கேக் மாவு ரெடியாக இருக்கும்போது நம்மளோட டின்னும் கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும். அப்புறமா தேடுறதுக்கு ஓடக்கூடாது. அடுத்த ஸ்டெப் போகலாமா? ஓகே, நம்ம ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ராப்பரை கலட்டிடுவோம் முதல்ல. ஆல் ரைட், பாருங்கள், நல்ல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் எல்லாம் குடித்து குண்டு குண்டுன்னு ஃப்ளஃபியாக வந்துருச்சு. எக்ஸலண்ட்டாக ஊறியிருக்கு. ஓகே, ரைட். இப்போ இது கூட ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்பைசஸ், கொஞ்சம் மசாலாக்கள் சேர்க்க போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஸ்பைஸ். இதில் ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 2 சின்ன துண்டு பட்டை எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சது 1 டீஸ்பூன். ஒரு அரை டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர் நட்மெக், ஒரு அரை டீஸ்பூன் சினமன் பவுடர், கருவாப்பட்டை பவுடர். ஓகே, எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ்டு ஸ்பைஸ் வந்து கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம எடுக்க போகிற சர்க்கரையில் ஒரு கொஞ்சத்தை இந்த மசாலாவை சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்கஹாலில் நீங்கள் சேர்க்கும்போது ஆல்கஹாலில் ஊற வைக்கும் போதே இந்த மசாலாக்களையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஆனால் ஜூஸில் போடும்போது இந்த நேரத்தில் தான் நம்ம போடணும். ஒரு கூடுதல் சுவைக்காக நம்ம இதில் சேர்க்குறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக்பெர்ரி ஜாம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு மார்மலேட், ஒரு கூடுதல் ரிச்னஸ்க்காக. சப்போஸ் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போவே ப்ளம் கேக் வெந்து வெளியில் வந்த மாதிரி ஒரு வாசனை, அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்க சூப்பர்வான ஒரு வாசனை வந்திருக்கு. ரைட், இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் போகலாமா? ஓகே, இப்போ ஒரு 200 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் அதை சேர்த்துக்கலாம். பட்டரோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப உருகி ஊற்றின மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் நம்ம க்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 180 டிகிரி C, ஃபாரன்ஹீட்டாக இருந்ததுன்னா 356, கேஸ் மார்க்காக இருந்ததுன்னா 4. ஓகேங்களா? இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி விடலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பீட் பண்ணி முடித்த உடனே இந்த ஸ்டெப்பை மறக்காதீங்க. ஓரங்களை கண்டிப்பாக ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே விட்டுறணும். அப்போ தான் ஈவனாக எல்லாம் அடிபடும். இப்போ ஓரளவுக்கு க்ரீம் ஆயிடுச்சு. இதில் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்க்க போகிறேன். 1/4 கப் லைட் ப்ரௌன் சுகர், 1/4 கப் வந்து டார்க் ப்ரௌன் சுகர். ஓகே, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெண்ணெயோடு சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையானது 1 கப் சர்க்கரை. நம்ம வந்து அரை கப் கேரமல் பண்ணிட்டோம். இப்போ அந்த அரை கப்பை 1/4 கப் லைட் ப்ரௌனாகவும் 1/4 கப் டார்க் ப்ரௌன் சுகராகவும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இது வந்து கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். ஓகே,
நீங்கள் தாராளமாக இதை ஒரு ஹேண்ட் விஸ்கில் கூட அடிச்சிடலாம். பீட்டர் வேணுன்றது அவசியம் இல்லை. நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்புறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரம் போடுற புதிய பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். ஓகே, ஓரளவுக்கு இது மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும், அது சேர்த்துக்குவோம். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக அடிச்சுக்குவோம். சர்க்கரையும் ஓரளவுக்கு நல்லா கரையட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச டார்க் கேரமல் சிரப், இதோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா ஹனி மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறும்போது தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஓகேங்களா? அந்த 1/2 கப் அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிரப் வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களோட புட்டிங்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாத்துலேயும் இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இப்போ இதையும் நல்லா நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் கலர் சேஞ்ச் இங்கே கிடைக்குது. இந்த கேரமல் போட்டதுனால இந்த கலர் தான் நம்மளோட கேக்குக்கும் வரப்போகுது. நல்லா க்ரீமியாக அடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இதுவும் நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ரெசிபிக்கு 3 முட்டை சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு முட்டை அடித்த பிறகு தான் அடுத்த முட்டையை சேர்க்க போகிறோம். அதே மாதிரி 3 முட்டை சேர்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த முட்டையில் பாருங்கள், முட்டையோட வெள்ளை கருவையும் மஞ்சள் கருவையும் இணைக்கிற அந்த ஒயிட் கனெக்டர் போர்ஷன் நான் எடுத்துட்டேன். அது வெடுக்குன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு சேர்க்கும்போது நம்மளுடைய கேக்கில் அந்த முட்டை வாடையே இருக்காது. ஓகேங்களா? அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அடிச்சுட்டு அடுத்த முட்டையை சேர்க்கலாம். இப்போ 2வது முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அடிச்சிருவோம். இப்போ நம்மளுடைய 3வது முட்டை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா அடிச்சிடலாம். ஆல்ரைட், இப்போ முட்டையும் நல்லா அடித்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். இப்போ அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி அடிச்சுக்கலாம். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு எசன்ஸ், ஆல்மண்ட் எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார், அது சேர்த்துக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சுக்க போகிறோம். நான் எடுத்த வெண்ணெய் வந்து ஸ்லைட்லி சால்ட்டட், அதாவது கொஞ்சம் உப்பு கலந்த வெண்ணெய். அதனால் நான் இதில் உப்பு சேர்க்கலை. நீங்கள் எடுக்கிற வெண்ணெயில் உப்பு இல்லை அப்படின்னா இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். கேக்குக்கு மாவு அளக்கும் போது கண்டெய்னரில் ஒரு 2-3 தடவை கிளறி விட்டுட்டு மாவை லூசன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மாவு அளந்து எடுங்க. அப்போ தான் உங்களுடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்படி லூசன் பண்ணாமல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மாவு அடைஞ்சிருக்கும், மெஷர்மெண்ட் மாறிடும், கேக் சரியாக வராது. ஓகே, இது ஒரு நல்ல டிப், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதே மாவு கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், சின்னதாக கட் பண்ணது. முந்திரி பருப்போடு நீங்கள் பாதாம், பிஸ்டாஷ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். இதுலேயே ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம சளிச்சு வச்ச மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு இதில் போட்டு முந்திரி பருப்பில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி போடலை அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு கேக்கில் கீழே போய் உட்காந்துக்கும், நம்ம கேக் முழுக்க கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம சளிச்சு வச்ச மாவை நம்மளுடைய முட்டை கலவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்மளுடைய முட்டை கலவையும் மாவும் ஒன்று சேரணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணால் போதும். யாருக்கெல்லாம் இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லா மாவையும் சேர்த்துக்குவோம். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுடைய மாவும் முட்டை கலவையும் ஒன்று சேர்ந்துருச்சு, போதும். இப்போ நம்மளுடைய ஃப்ரூட் மிக்சரில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பழங்களும் கீழே போய் கேக்கில் உட்காந்துடக்கூடாது. நம்ம கேக் முழுக்க நட்ஸும் ஃப்ரூட்ஸும் நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குது இது. இப்போ இந்த பழக்கலவையை நம்மளுடைய மாவில் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே அப்படைசிங்காக இருக்குல்ல. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அகெயின் ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் 2ம் ஒன்று கலந்ததுன்னா போதும். இப்போ இதோடைய குக்கிங் டைம் 50 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக ஆகும். எப்பவும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு அவனும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் டிஃப்ரென்ஸ் வரும். கேக் நல்லா வெந்துருச்சுன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அந்த நேரம் நீங்கள் அவன் திறந்து ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டூத்பிக் க்ளீனாக வெளியில் வந்துச்சுன்னா உங்கள் கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து ஒரு வயர் ரேக்கில் நல்லா ஆடுறதுக்கு வச்சுருங்க. இந்த கேக் எவ்வளோ நேரத்தில் வேகுது அப்படின்றத வெந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே,
இப்போ நம்மளுடைய டோ ரெடி. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற கேக் டின்னில் நம்மளுடைய மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய கேக் மாவை டின்னில் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் முந்திரி பருப்பு கார்னிஷிங். ப்ளம் கேக்கில் இந்த கார்னிஷிங் இல்லை அப்படின்னா அது ப்ளம் கேக் மாதிரியே இருக்காது, அப்படி தானே? அப்போ நம்மளும் அதே முந்திரி பருப்பு கார்னிஷிங் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அவனில் வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், நம்மளுடைய கேக் பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சு. நல்லா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கோல்டன் கலர் வந்திருக்கு. ஓரங்கள்லாம் விடுபட்டுருச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல வாசனை வந்தப்போ நானும் ஒரு டூத்பிக் செக் பண்ணேன். நல்லா க்ளீனாக என்னோடய டூத்பிக் வந்திருக்கு. இன்னொரு வாட்டி செக் பண்ணலாமா? பார்ப்போமா? பாருங்கள், பர்ஃபெக்டாக க்ளீனாக வந்திருக்கு. இது வேகிறதுக்கு எனக்கு சரியாக 60 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் இப்படியே இந்த வயர் ரேக்கில் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ சைட்ஸ் விடுபட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு கத்தியை நல்லா அதை சுற்றி வர விட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய டின் எடுத்துடலாம். ஹூ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சைட்ஸும் நம்மளுக்கு அதே கலர் வந்திருக்கு. பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நம்மளுடைய பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். பாருங்கள், எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஓகே, இப்போ கட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்மளுடைய கேக் கட் பண்ணலாமா? உள்ளே பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? கத்தி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக உள்ளே இறங்குது. ஆஹா, பாருங்கள் நம்மளுடைய கேக் எப்படி இருக்குன்னு. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இல்லையா? நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஃபில்ட். பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட். ஆல்கஹால் சேர்க்காத நம்மளுடைய இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ப்ளம் கேக். இது செய்கிறதுக்கு நம்ம நிறைய நாள் காத்திருக்க தேவையில்லை. எப்போ நினைக்கிறோமோ அப்போ செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறக்காதீங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புது வருட நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.